So board of directors report on they have to give, and the board of directors there is one heading called corporate governance. Adela you have to mention what are the elements of remuneration package, such as எவ்வளோ salary, what is the benefits, stock options எல்லாம் என்னென்ன கொடுக்க போறீங்க அப்படின்றது. Then details of fixed components like performance linked incentives, like 2% வந்து profit increase ஆச்சுன்னா you will get this much of amount. அதுக்கப்புறம் சர்வீஸ் கான்ட்ராக்ட்ஸ் எதனாச்சும் இருந்தது, ஸ்டாக் ஆப்ஷன், ESOP என்ன தரீங்க, ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஹவ் டு மென்ஷன் தேர். கிளியர்? அண்ட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இதில் வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா, டிட்டர்மைனிங் ரெம்யூனரேஷன் ஆஃப் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர். சார் இது சிம்பிள் பாயிண்ட் சார். எய்தர் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைனா ஆக்ட் சொல்றது கேளுங்க, இல்லைனா NRC சொல்றது கேளுங்க. தட் இஸ் த திங். கிளியர்? அண்ட் அகெயின் ப்ரொஃபஷனல் நேச்சராக இருந்தது அப்படின்னா டோன்ட் கன்சிடர் இட். NRC, so NRCயோட ஒப்பீனியன்ல it has to be covered. If the company is covered under subsection 1 of 178 na don't consider it. Section 178 subsection 1 என்னன்றது நீங்களே கண்டுபிடிங்க. Sitting fees which we have discussed already. Sitting fee என்னது? For attending the board meeting you are getting paid. That is called a sitting fees. And இதுல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், listen this point very carefully. turn on your video. ஒரு வாட்டி சொல்ல முடியாது. Provided that for independent directors and women director, the sitting fees shall not be less than this sitting fee payable to other director. இப்போ sitting fees pay பண்றாங்க இல்லையா? So sitting fees இங்க வந்து என்னன்னா, the first important thing is the sitting fee should not be less than the amount which you are paying for others. For example, நீங்க வந்து மற்ற டேரக்டருக்கு 1 lakh பே பண்றீங்கன்னா, then independent டேரக்டருக்கும் and women டேரக்டருக்கும் minimum you have to pay 1 lakh. புரியுது? Now with this understanding you will start reading this. First, Rule 4 என்ன சொல்லுதுன்னா, Rule 4 of the company states that a company may pay a sitting fee to a director for attending meetings of board of committees thereof. Such sum has may be decided by the board thereof, which shall not exceed 1 lakh rupees per meeting. பர் மீட்டிங்க்கு எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? நீங்கள் 1 lakh தான் கொடுக்க முடியும். சார் இது இஸ் நாட் பர் ஆனமோ இல்லை பர் மந்தோ கிடையாது, பர் மீட்டிங்க்கு. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூ கேன் பே ஒன்லி 1 lakh. பக்கா? இப்போ இந்த 1 lakh கம்மியாக என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் பே less than 1 lakh to, for example, ஒரு டேரக்டருக்கு வந்து நீங்கள் 1 lakh கொடுக்குறீங்க அப்படின்னா, தென் யூ ஹவ் டு பே உமன் டேரக்டருக்கு அண்ட் டிபெண்ட் டேரக்டருக்கு யூ ஹவ் டு பே மினிமம் 1 lakh, நாட் லெஸ் தேன் தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷீதுக்கு வந்து நீங்கள் 80,000 தரீங்கன்னா, தென் ஜிபிகா பீங் உமன் டேரக்டருக்கு யூ ஷுட் நாட் பே 60,000. தென் சிவனேஷ் பீங் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் யூ ஷுட் நாட் பே 60,000. மினிமம் 80,000 கொடுக்கணும். தட் இஸ் த ப்ரொவிஷன். கிளியர் வித் திஸ் இது வரைக்கும்? சிவனேஷ் ஓகே. எஸ். என்னாச்சு, எங்க இருக்கிறீங்க? வீடியோ காணும், ஆளை காணும். வீடியோ லிங்க். என்னது வீடியோ? சார் சிட்டிங் ஃபீஸ் வந்து ரெம்யூனரேஷன் கணக்குல வராதா சார்? வராது. அதுதான் ஃபர்ஸ்டிங்ல ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஸோ மேனர் ஆஃப் ரெம்யூனரேஷன். ஸோ மேனர் ஆஃப் ரெம்யூனரேஷன் என்னதுன்னா, டேரக்டர் பை வே மந்த்லியாக கொடுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபைட் பர்சன்டேஜாக கொடுக்கலாம். தட் இஸ் யுவர் வே ஒன்லி. அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் செக்ஷன் 198 படி தான் கம்ப்யூட் பண்ணணும். கிளியர்? செக்ஷன் 198 என்ன சொல்லுதோ அது படி கம்ப்யூட் பண்ணுங்க. கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன் எக்ஸஸ். இஃப் சப்போஸ் எக்ஸஸாக கம்பெனி பே பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும்? ரீஃபண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ரீஃபண்ட் பண்ணுங்க வித்தின் 2 years. வித்தின் எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளார? 2 yearsக்குள்ளார. தென் வேவிங் ஆஃப் அமௌண்ட் ரிசீவபிள் அண்டர் சப்செக்ஷன் 9. இந்த இருக்கு இல்லையா மேலே இப்போ படிக்கிறோம் இல்லையா, இதுதான் செக்ஷன் 9 197 சப்செக்ஷன் 9. இப்போ வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. கம்பெனி வந்து தெரியாமல் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், தெரியாமல் வந்து 1.5 கோடி கொடுத்துட்டாங்கன்னா தென் எக்ஸஸ் வந்து ஹேஸ் டு ரீஃபண்ட். ஹூ ஹேஸ் டு ரீஃபண்ட்? த பர்சன் வாஸ் ரிசீவ்ட் ஹேஸ் டு ரீஃபண்ட் வித்தின் 2 years. கம்பெனி என்ன பண்ண முடியாதுன்னா, ஓகே பரவாயில்ல நீங்கள் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு என்னெல்லாம் பண்ண முடியாது? வெய்வர்லாம் பண்ண முடியாது. ப்ரொவைடட் the company shall not waive the recovery of any sum refundable to it under subsection 9 unless approved by the company by special resolution within 2 years from the date of sum becomes payable. புரியுது அந்த பாயிண்ட் என்னன்றது? உங்களுக்கு எதனாச்சும் எக்ஸஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா ரஷீத், நீங்கள் அதை வந்து 2 வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுத்துருங்க. கம்பெனி வந்து என்ன பண்ண முடியாது, இல்லை நீங்கள் திருப்பிலாம் தரத்தில் அப்படியே வச்சுக்கோங்க, நாங்கள் இது வேவ் ஆஃப் பண்ணிடுறோம், நாங்கள் இது என்ன பண்ணிடுறோம், வேவ்னா தள்ளுபடி பண்ணிடுறோம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ப்ரொவைடட் கம்பெனி வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாத வரைக்கும். கம்பெனி வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஓகே திரும்பி வாங்க வேணாம் வெயிட் பண்ணிடலாம்னு சொல்லலாம். பட் இன் ஜென்ரலி இட் கேனாட் பி, தே கேனாட் டூ ஸோ. கிளியர்? அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷனும் வித்தின் 2 yearsக்குள்ள போடணும். பக்கா?
இன்னும் ஒரு அப்படியே டவுன் ஆகுறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டே காணும். யாருமே வீடியோ ஆன் பண்ண மாட்டீங்க, அப்பப்போ ஆஃப் பண்ணிடுறீங்க. என் வீடியோ தான் சார் இருக்கு. நீங்க நல்லதா சார். நீங்க பர்ஃபெக்ட் சார். இல்ல சார் வீடியோ ஆன் பண்ணா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வைஃபைல இருந்துட்டுமா? அதுதான் சார் பிரச்சனை. சார் ஆக்சுவலா நீங்க பேசுறது லைட்டா தான் கேக்குது, மத்தவங்களுக்கு தான் நல்லா கேக்குது. ரஷீத் ஜீபிகா பேசுறது எல்லாம் நல்லா கேக்குது. நான் பேசுறது மெல்லமா கேக்குதா? ஆமா சார் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கே சார், பக்கத்து பில்டிங்ல இருக்கிறவங்களாம் கேக்குறாங்க, கேக்குது. மைக் ப்ராப்ளம். என்னோட மைக் ப்ராப்ளமா என்ன? மத்தவங்களுக்கு அப்படி இருக்கான்னு? நீங்க பேசுறது கேக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனா இருக்கிறதுலே கம்மியா உங்களுக்கு தான் கேக்குது. ஸோ ரேங்கிங் படி எந்த தான் கம்மியா இருக்குன்றீங்களா? ஓகே, டோன்ட் நோ த ரீசன். எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. ரொம்ப சுத்தமாக கேட்கலன்னா சொல்லுங்க. எனிவே டுடே இஸ் லாஸ்ட் கிளாஸ், ஸோ பை வெரி லாஸ்ட் இன்னைக்கு தான் லாஸ்ட் செஷன் ஆஃப் மைன் கம்பெனில ப்ராபபிளி. எஸ் சார். எஸ். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸ் வில் பி ஹார்ட்லி ஒரு 2-3 சாப்டர்ஸ் இருக்குல்ல, தட் வில் பி ஹேண்டில்டு பை 2 வில் பி டேக்கன் பை ஷப்னா மேம், 1 வில் பி டேக்கன் பை இவர் கிரீஷ் இல்லை ஸ்ரீஹரி. ஹரி ஸ்ரீஹரி. அவ்வளோதான், முடியுது. கம்பெனில முடியுது. பி ஹாப்பி. யா 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 எஸ் எஸ் 15 டேஸா பேக் டு பேக் கிளாஸஸா எஸ். கண்டினியூஸா இருந்ததுல 12 டேஸ். ஹார்ட்லி ஏதோ ஒரு நாள் இல்லாம இருந்திருக்கும் நினைக்கிறேன் கம்பெனில. ஆமா சார். வெரி குட். அண்ட் ஐ குட் ஃபீல் இட் லைக் 11 மண்டே ஸ்டார்ட் பண்ணீங்க சார் ஆக்சுவலி. அப்பா, போன மண்டேவா? அதுக்கு முன்னாடி மண்டேவா? அப்பா, 14 டேஸ் ஆகுதா? வெரி குட். எஸ் சார். ப்ரொவிஷன்ல ஓரளவுக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்றது புரியுது இல்ல? ஐ குட் ஃபீல் இட். புரியுது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ரொவிஷன்ல இப்போ ஓரளவுக்காச்சும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுல்ல? இதுதான் லைக் வந்து சொல்ல முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லிடுவாங்க, அப்புறம் ஸ்பெஷல் வெர்ஷன் போட்டுக்கலான்னுவாங்க, ஆர்டிகல் சொல்றது கேளுன்னுவாங்க, ஆர்டிகல் சொல்றது கேட்காதன்னுவாங்க. ஸோ ஓரளவுக்கு லாஜிக்காக திங்க் பண்ண முடியுதுல்ல, எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருப்பாங்க. எஸ் 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 சார். That's it. So if you have some continuous association with the subject, you will get it, you will feel it. Fine. Let's continue and finish this quickly. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர் ஆர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் அங்கே, இஃப் தேர் இஸ் இன்எடிகேட் ப்ராஃபிட் 2 முடிச்சிட்டோமா? அந்த 5 செக்ஷனில் we have completed 2 sections. என்னென்ன செக்ஷனு? Schedule 5 Part 2 Section 1 Sufficient Profit. Schedule 5 Part 2 Section 2 Insufficient Profit or inadequate profit or no profit. தேர்டும் வந்து no profit and inadequate profit but in special circumstances. Clear? Certain special circumstances. So என்னென்ன circumstances அப்படின்னா, where the remuneration in excess of limit specified in section 1 or 2 is paid by any other company and other company is either a foreign company or has got approval of its shareholder in general meeting to make such payments and treats the amount as managerial purpose for the section. See, இந்த கதை நான் சொல்லிடுறேன் so that in section ஈஸியாக புரியும். Listen this section very carefully or very very carefully. இங்க பாருங்க, தேர்ட் என்னது? உங்களுக்கு லாஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? லாஸ் இருக்கு. உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா வேற ஒரு கம்பெனி உங்களுக்காக கொடுக்குறாங்க. வேற த ரெம்யூனரேஷன் எக்ஸஸ் ஆஃப் லிமிட் ஸ்பெசிஃபைட் 1 or 2 இஸ் பெய்ட் பை எனி அதர் கம்பெனி. வேற யாரோ கம்பெனி உங்களுக்காக கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி ஷுட் நாட் பி அ ஃபாரின் கம்பெனி. புரியுது? அதுதான் வந்து என்னது? செக்ஷன் 3. கிருகிருன்னு தான் புரியுது? தட்ஸ் இட், ஈஸி. நீங்க கொடுக்கணும், உங்களுக்கு வேலை வேற யாரோ கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி ஃபாரின் கம்பெனியா இருக்கக்கூடாது. or he has got the approval to shareholders in general meeting to make such payment and treat this amount as management for the purpose of section 197 and total managerial remuneration payable by such other company to each manager person including such amount is within permissible. Meaning மற்ற கம்பெனி உங்களுக்கு கொடுக்குறதுல உங்க கம்பெனி டைரக்டர் இருக்கு, அதுவும் அவங்களுக்கு கொடுக்கறதும் should not exceed section 197. clear? இப்போ manager remuneration up to any amount permissible under section 2 can be paid to the manager remuneration person other or other directors of the following class of company. இப்போ இங்க பாருங்க, listen carefully. Manager remuneration up to any amount permissible under section 2. So section 2ல நீங்க வந்து என்ன அமௌண்ட் வேணா கொடுக்கலாம் for managerial persons or other directors in the following class of companiesக்கு மட்டும். எப்பனா
நியூலி இன்கார்பரேட் கம்பெனி ஃபார் அ பீரியட் ஆஃப் 7 years from the date of its incorporation. இப்போ தான் ஒரு கம்பெனி புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த புதுசாக ஃபார்ம் பண்ணி 7 வருஷம் ஆகலை, தட் இஸ் 7 வருஷம் குழந்தை, 7 வருஷம் குழந்தைக்கு. டவுட், இப்போ ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியால இருக்கிற கம்பெனி ஓலி ஒன்று பண்ணிச்சுன்னா இட் இஸ் ஸ்டில் கன்சிடர்ஸ் a ஃபாரின் கம்பெனி? எந்த கம்பெனி? அந்த கம்பெனி ஃபாரின் கம்பெனி. சிம்பிள். ஃபாரின் கம்பெனி டெஃபினேஷன் அது மட்டும் பாருங்க. ஃபாரின் கம்பெனி இஸ் a company which is having outlet in registered outside India, having business place in India. அதுதான். சப்சிடினா சப்சிடி தனி தான். ஓகே ஓகே. இந்த பப்ளிக் கம்பெனி மாதிரி யோசிக்காதீங்க. லைக் if a private company is a subsidiary of public company, then that subsidiary company will also be treated as public company ன்ற மாதிரி கிடையாது. Okay. Then manager remuneration up to any permissible under section 2 can be paid to the manager remuneration or other class of companies. புது செக்ஷன் 2ல சொல்லியிருக்காங்களா, அதுபடி யூ கேன் ஃபாலோ. எது எதுக்குன்னா புதுசாக இன்கார்பரேட் பண்ண கம்பெனிக்கு, that is 7 years, 7 வருஷம் குழந்தை. Then sick company for whom a scheme of revival or rehabilitation has been ordered by the board for industrial and financial reconstruction. சரி, ஓகே சார், டோன்ட் மண்டே குழப்பிக்காதீங்க. சிக் கம்பெனி என்ன கம்பெனி? சிக் கம்பெனி. சிக் கம்பெனின்னு என்னதுன்னா, உங்களோட ரிசர்வ் வந்து கம்மியாக இருக்கு, நெகட்டிவ்ல இருக்குன்னா அவங்க சிக் கம்பெனின்னு வாங்க. உங்களோட ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இஃப் ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிக் கம்பெனி. அந்த சிக் கண்டிஷன்ல நீங்க 5 வருஷமா இருக்கிறீங்க, 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த செக்ஷன் 2 படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப் டு எனி அமௌண்ட் பர்மிசபிள் அண்டர் மேனேஜர் ரெமுனரேஷன் நீங்க பே பண்ணிக்கலாம். அப்புறம் கம்பெனி ரெசல்யூஷன்ல பாஸ் பண்ணி அடுத்து அப்ரூவ்டு பை து கம்பெனில ட்ரிபுனல். இன்சால்வன்சி ஐபிசின்னு ஒன்று இருக்கு சார், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து இன்சால்வன்சிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன் தட் கேஸ் வாட் வில் ஹேப்பன், இட் வில் கோ டு கம்பெனில ட்ரிபுனல்ல, அங்கே தே வில் ஸ்பெசிஃபை சம் அமௌண்ட்னா தென் ஃபாலோ தட். புரியுது வரைக்கும்? தென் வேற ரெம்யூனரேஷன் then where a remuneration of manager person or other directors exceed the limits in section 2 but the remuneration is fixed by the BIFR. BIFR na என்னது? Any idea? What do you mean by BIFR? Board of Industrial and Financial Reconstruction. Meaning இந்த NCLT மாதிரி அவங்களும் ஒருத்தவங்க, சரியா? இப்போ கம்பெனியால வந்து ரெக்கவர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சிக் கம்பெனிஸ் இருக்குதுல்ல, சிக் கம்பெனியை சரி பண்றதுக்கு, என்னது, சிக் கம்பெனியை சரி பண்றதுக்காக உருவாக்குனது தான் பிஐஎஃப்ஆர்ன்றது, சரியா? பிஐஎஃப்ஆர் என்னது, த போர்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபைனான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. அதோட மெயினான பர்பஸ் என்னன்னா, இட் வில் ஹெல்ப் த சிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரை டு ரிகவர் தெம். பிஐஎஃப்ஆர்னா கிளியர்ல, அங்க இஃப் த பிஐஎஃப்ஆர் ஸ்பெசிஃபைட் எனி அமௌண்ட் தென் யூ ஃபாலோ தட் அமௌண்ட். பக்கா? நோ லாஸ்ட் முடிய போகுது. where remuneration of a manager person or other director exceeds the limit in section 2. section 2ல 84 lakhs தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. listen when you have no profit or inadequate profit 84 lakhs தான் கொடுக்கணும். எப்போ 5 crore இருந்து 100 crore இருந்ததுன்னா. பட் if you are paying say 1 crore, 84 lakh பதிலா 1 crore கொடுக்குறீங்க, you can do so provided if it has been fixed by the BIFR or NCLT. clear? இப்போ மெயினா இதுல ஞாபகம் வச்சுக்கிறதுனா, provided that the limits under this section shall be applicable subject to meeting of all the conditions specified in section 2 and the following additional condition. Additional condition என்னன்னா, except as in para A of this section, the manager person is not receiving remuneration from any other company. மற்ற கம்பெனிக்கு இருந்து you should not receive the remuneration. that is இந்த A condition இருக்குல்ல, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க கூடாது. that is point number 1. Then the auditor or company secretary of the company or where the company has not been appointed a secretary, full-time director, blah 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 blah, what they are trying to say அப்படின்னா, நீங்க secured creditors கிட்ட இருந்து no objection certificate வாங்கிட்டீங்க அந்த பாயிண்ட். then auditor subsidiary has not appointed as a secretary in whole-time practice and there is no default on payment to any creditor. நீங்க வந்து யாரா இருக்க கூடாது, கம்பெனி செக்ரட்டரி, that is company secretary in whole-time இதுவா இருந்துட்டு தென் நீங்கள் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டாக உங்களை வந்து கிரெடிட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்க கூடாது, எந்த கிரெடிட்டர்ஸ்க்கும் நீங்கள் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டாக இருந்திருக்க கூடாது. இஃப் திஸ் இஸ் த கேஸ் தென் தீஸ் வில் பி கவர்ட் அண்டர் ஸ்பெஷல், தட் இஸ் ரெம்யூனரேஷன் பேயபிள் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ரெம்யூனரேஷன் பேயபிள் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ். கிளியர்? தென் டிஸ்க்ளோஜர் என்ன பண்ணணும், போர்ட் ரிப்போர்ட்டில் ஹேவ் டு கிவ் த ரேஷியோ ஆஃப் த ரெம்யூனரேஷன் டு ஈச் டைரக்டர் டு த மீடியன் எம்ப்ளாயீஸ் ரெம்யூனரேஷன். சரி, இது என்ன புரியுதா?
Any idea? Quick. Disclosure by listed company. அவங்க என்ன பண்ணா போர்டு ரிப்போர்ட்ல the ratio of remuneration of each director to the median employees remuneration. Median employee remuneration என்னது? Quick, Rashid, will you try? Average employees remuneration. இப்போ ஆவரேஜா நீங்க எம்ப்ளாயி எவ்வளவு கொடுக்குறீங்க டு தட் கம்பேரிங் டு தட் ரெமுனரேஷன் டேரக்டர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ்க்கு 1 lakh கொடுக்குறீங்க, தென் how much remuneration you are paying to director, அந்த proportion you have to mention in ratio. ஸோ டிஸ்க்ளோசர் என்னென்ன டிஸ்க்ளோசர் இன் போர்டு ரிப்போர்ட்ல என்னென்ன டிஸ்க்ளோசர் கொடுப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ கொடுப்பீங்க. என்ன ரேஷியோ இப்போ பார்த்தது அந்த ரேஷியோ. தென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ரெமுனரேஷன் டு ஈச் டேரக்டர். ஓகேவா, எவ்வளோ வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ரெமுனரேஷன் அப்படின்ற பாயிண்ட். தென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் மீடியன் ரெமுனரேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ். லாஸ்ட் வருஷத்துக்கு அப்புறம் மீடியன் ரெமுனரேஷனும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆவரேஜ் ரெமுனரேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. த நம்பர் ஆஃப் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஆன் த ரோல்ஸ் ஆஃப் அ கம்பெனி. பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஆவரேஜ் பர்சன்டைல் இன்க்ரீஸ் ஆல்ரெடி மேட் இன் சேலரிஸ். கிளியர். தென் அஃபர்மேஷன் தட் த ரெமுனரேஷன் ஆஸ் பர் த ரெமுனரேஷன் பாலிசி. அஃபர்மேஷன் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் சார். லாஸ்ட்ல நீங்க சொல்லணும் இது வந்து நாங்க பே பண்ண ரெமுனரேஷன் வந்து எங்களோட பாலிசி படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு லைனை யூ ஹேவ் டு ஆட். For the purpose of median, இங்க பாருங்க, the expression of median means numerical value separating the higher half of a population from the lower half of the population, median of a finite number of found in arranging, sir, average sir, அவ்வளவுதான். Don't go deep into it. Clear? The board report shall include the statement showing the names of the top 10 employees in terms of remuneration drawn. அப்ப அந்த board reportல என்னவும் இருக்கணும். போர்ட் ரிப்போர்ட்ல யூ ஹவ் டு மென்ஷன் டாப் 10 எம்ப்ளாயிஸ் எவ்வளோ அப்படின்றதையும் யூ ஹேவ் டு ஷோ. கிளியர். இஃப் எம்ப்ளாய்டு த்ரூ அவுட் த ஃபினான்ஷியல் பீரியட் இன் ரிசிப்ட் ஆஃப் ரெமுனரேஷன் ஃபார் தட் இயர் விச் இன் அக்ரேட் வாஸ் நாட் லெஸ் தென் 1 crore and 2 lakh rupees. புரியுது? டாப் 10 எம்ப்ளாயிஸ் சார், டாப் 10 எம்ப்ளாயிஸ் 2 crore கம்மியா அண்ட் 2 lakhs பிட்வீனா யூ ஷுட் நாட் கெட் இட். If employed for part of the financial year was in receipt of remuneration for any part of that year at rate which is not less than 8,50,000 rupees per month. அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். 8 லட்ச ரூபாய். கிளியர். 8 லட்ச ரூபாய் இன்ட்டு 12 போட்டா 1 crore வரும் கிட்டத்தட்ட. கரெக்ட் தானே? ஆல்மோஸ்ட். கிளியர். And then if employed throughout the financial part of their receipt or remuneration that financial year, aggregate is in excess of the amount drawn, whole time directors if any, along with spouse, children, etc., that should not be less than 2% of the equity shares of the company. சரி, இந்த ப்ரொவிஷன் என்னன்னு சொல்றேன், லிசன் கேர்ஃபுல்லி. அதை விடவும் வில் டூ ஒன் திங். ஐ வில் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். இந்த மீன்வேல் என்ன பண்ணுங்கன்னா இந்த அப்படியே ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதை படிச்சுட்டே இருங்க. இந்த மீன்வேல் கிவ் யூ ஒன் குட் எக்ஸாம்பிள். வில் கம் வெயிட். ஸ்கிரீன்ல தெரியறத படிங்க. இது எந்த பாயிண்ட் சார்? நாட் லெஸ் தென் 2% ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அதுல இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதா? ஸ்டேட்மெண்ட் ரெஃபர் டு இன் சப் ரூல் 1 ஷால் ஆல்சோ இண்டிகேட் டெசிக்னேட் ஆஃப் எம்ப்ளாயி ரெமுனரேஷன் பெய்ட். எஸ் சார். அதை படிச்சுட்டு இருங்க. ஐ வில் கிவ் யூ ஒன் குட் எக்ஸாம்பிள் ஆல்சோ. ஓகே, வெல்கம் வெயிட். படிச்சாச்சா அது? எஸ் சார்.
படிச்சாச்சா அது? எஸ். எஸ். Now I will show you. Just நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், தெரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. Just give me 1 minute. கேக்குதா சார் பேசுறது? கேக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. What I'm trying to do அப்படின்னு சொல்கிறேன். எஸ் சார், வில் ஷேர். இப்போ நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது கரெக்டாக இங்கே இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? ஏபிள் டு see the screen? எஸ் சார். இப்போ நீங்கள் படித்த ப்ரொவிஷன் இங்கே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க. Details of remuneration of directors, KMP and employees and comparatives. The ratio of remuneration of each director to the median remuneration of the employees of the company and the percentage increase in remuneration of each director, CEO, CFO of the company in the financial 2024 pursuant to section 197 and rule 5 subsection 1 subsection 1 of the company's appointment remuneration rules இருக்குது இல்லையா? இங்க படிங்க. How much? தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் எஸ் சார். ஸ்க்ரீன்ல தெரியறத பாருங்க. எஸ். ரேட் ஆஃப் ரெம்யூனரேஷன் டு மீடியம் ரெம்யூனரேஷன். ஓம் பிரகாஷ் பட் யார்? ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ரேஷியோ ஆஃப் ரெம்யூனரேஷன் டு மீடியன் ரெம்யூனரேஷன் எவ்வளோ? 10.7. மீனிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஆவரேஜ் எம்ப்ளாய்க்கு 100 கொடுக்குறீங்கன்னா இவருக்கு வந்து 10 கொடுக்குறீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் 100 கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். 10 டைம்ஸ். கிளியர்? எஸ். தென் அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், நான் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அதுக்கப்புறம் தெர் இஸ் ஒன் கம்பெனி செக்ரட்டரி. பட் இது வந்து மென்ஷன் பண்ணல. கிளியர்? பட் இதுல நம்மளே அசியூம் பண்ணிக்கணும்னா இது வந்து 11% குள்ளதான் இருக்கு எல்லாமே. obviously லிமிட் exactly 11% மேல கொடுக்க but கூடாது. that limit will not be applicable for independent director. ஓகே. யா. ஸோ சார் இங்கே பாருங்க, ஏன் வந்து மிஸ்டர் என் சந்திரசேகர் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இவருக்கே இந்த இது அப்ளிகபிள் ஆகலாம். சி ஹியர் ஹேஸ் அ பாலிசி மிஸ்டர் என் சந்திரசேகர் ஹேஸ் அப்ஸ்டைன்ட் ஃப்ரம் ரிசீவிங் கமிஷன் ஃப்ரம் த கம்பெனி ஹென்ஸ் நாட் ஸ்டேட்டட். அவருக்கு கமிஷன் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. புரியுதா? ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் அந்த மாதிரி தே வில் சேஞ்ச் ப்ளூ காலர் ஒயிட் காலர்னு பிரிப்பாங்க. ஒயிட் கலர்னா ஏசி ரூமில் உட்காந்து பண்ணுறாங்க, அது ஒயிட் கலர். ப்ளூ கலர்னு இந்த கம்பெனியில் பட்டார ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. புரியுது? உங்களுக்கு மீடியன் ரெம்யூனரேஷன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.04 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் 13.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிளியர்? வீடியோ ஆன் பண்ணிங்க. யார் வீடியோ ஆன் பண்ணாலே தெரியாது. ஏன் தெரியுது? ஃபேஸ் கிளியரா தெரியல. தெரியுது, கிளியரா தெரியுது. எனக்கு இருக்கீங்க அப்படின்னு என்ன ஃபேஸ் பார்த்து என்ன பண்ணுறேன். க்ளோஸ் என்விரான்மெண்ட் கிளாஸ் எடுக்கும்போது ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் போரிங்காக இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகே சார். எஸ் சார். The number of permanent employees on the rolls of the company எவ்வளோ? 20,576. இது பை த பை யாரோட ரிப்போர்ட்னு சொல்ல, இது வந்து டாடா மோட்டாரோட ரிப்போர்ட். இது டாடா மோட்டர்ஸோடைய 2023-24 ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ அதில் they have mentioned now whatever you are studying it is in line with the practice. So that's what I try to say. Clear? டைம் இருந்ததுன்னா அதை படிச்சுட்டு கையோட என்ன பண்ணுறங்க, இந்த போர்ட் ரிப்போர்ட்டை வேணால் படிச்சு பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். மேப் எவ்ரி திங், அங்கே என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். எதுவுமே புதுசாக இருக்காது. ஓகே ஃபைன். லெட்ஸ் கம் பேக் டு அவர் நோட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் இட். Clear? So the designation, remuneration received, nature of employment, qualification, experience, date, age, எல்லாத்தையும் you have to give. That is what we have seen there. Then disclosure of remuneration as per board LODR. So LODR என்ன பண்ணணும்? Remuneration payable to a single non-executive director. Approval of shareholders by special resolution shall be obtained every year. Okay, and then
remuneration payable to executive director who are promoters or members of the promoters group அப்படின்னா then requires the listed entity to obtain the approval of shareholders in special. You have to obtain the special resolution general meeting. In case of fees or compensation payable to executive directors who are promoters or member of the company அப்படின்னா then annual remuneration to such executive director exceeds 5 crore or 2.5% of the net profit whichever is higher, or where there is more than one such director, the aggregate annual remuneration to such director exceeds 5% of the net profit of the listed entity. Also, the approval of shareholders under this provision shall be valid only till the expiry of the director. அந்த director இருக்கிற வரைக்கும் தான் இந்த கண்டிஷனுமே, that is அவங்க போட்ட அந்த ரெசல்யூஷனுமே valid. Net profit shall be calculated 192 படிச்சாச்சு. Then insurance premium not part of remuneration. For example, உங்களுக்கு you will take in the insurance premium you will take, sir. Okay va? For them you will take insurance premium and all. That will not be considered as a part of your remuneration. Receipt of any commission from the company. So, subject to the provision of this section, any director who is in receipt of any commission from the company and who is managing or whole time shall not be disqualified from receiving any remuneration. See, you can only thing, as long as நீங்க disclosure reportல கொடுக்குற வரைக்கும் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், you can receive the commissions. இங்க பாருங்க, listen this very carefully. Subject to the provision of this section, any director who is in receipt of any commission from the company, clear, who is a managing or whole time director of the company not be disqualified from receiving any remuneration or commission. Okay va? Subject to its disclosure in board report. போர்ட் ரிப்போர்ட் அந்த சந்திரசேகர் பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, டேஷ்னு இருந்துச்சு. ஏன்? பிகாஸ் he is not receiving any commission. That's why you are not disclosing there. Clear? பாத்தீங்களா இல்லையா அதெல்லாம் காமிச்சப்போ? ஓகே, ரஷீத் பாத்தீங்களா? எது சார் அவங்க சேர்மேன் வந்து ரிசீவ் பண்ண வேண்டாம்னு கொடுத்தாங்களே ஒரு பாயிண்ட். யா பாத்து. ரஷீத் நீங்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல பார்க்கல என்ன பண்றீங்க? எங்க இருக்கு? இங்க என்ன தெரிகிறது? கவனிங்க. சந்திரசேகர், மிஸ்டர் என் சந்திரசேகர், சேர்மேன் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ரெமுனரேஷன் டேஷ்னு இருக்குது. ஏன்? பிகாஸ் as a policy மிஸ்டர் என் சந்திரசேகர் சேர்மேன் has abstained from receiving commission from the company. அதனால இங்க வந்து என்ன பண்ணல, டிஸ்க்ளோஸ் பண்ணல. புரியுது? ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? போர்ட் ரிப்போர்ட் ஸ்கிரீன். எஸ் சார். இதுதான் அந்த பாயிண்ட். நான் உங்க புக்ல பாருங்க. Subject to provision, any director who is in receipt of any commission, he has to disclose it. அவர் கமிஷன் எதுவுமே வாங்கல, அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, அவ்வளவுதான். புரியுதா? So penalty, sir. Yes, Penalty எவ்வளவு? 1 lakh rupees. If any person, then it may extend up to 5 lakh penalty. Statement by auditor. Auditor என்ன பண்ணணும் அப்படின்னா, as per section 143. 143 என்னது? as per section 143, duties of the auditor. ஞாபகம் இருக்கா? Duties of auditorல the remuneration paid by the company is direct in accordance with section 197 தான் இருக்குது அப்படின்றத auditor also ensure. அவ்வளவுதான். Then calculation of net profit. So section 198 வந்துருச்சு கவனிங்க. section 198 என்ன சொல்லுதுன்னா, the manner of calculation of net profit of a company any financial for the purpose of section 197. Subsection 2 specifies that sums for which credit shall be given, and subsection 3 specifies sums for which credit shall not be given while calculating net profit. They have not given section 188 detail எதுவும் இல்லை, ஜஸ்ட் இது மட்டும் படிச்சு கொடுத்துருங்க, இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். செக்ஷன் 188 நெட் ப்ராஃபிட் அது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். எழுதும் போதும் அது மட்டும் எழுதுங்க. இட் ஹேஸ் டு செக்ஷன் 197 ரெமுனரேஷன் வச்சுக்கலாம் 11% நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ஷுட் பி டேக்கன் ஆஸ் பர் 198, அது போதும். ரெக்கவரி ஆஃப் மேனேஜிங் ரெமுனரேஷன் சர்டன் கேசஸ். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ ஹாவ் டு ரெக்கவர் த மேனேஜர் ரெமுனரேஷன் எந்தெந்த கேசஸில் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் recovery of remuneration including stock option received by the specified managerial personnel. Stock option receive பண்ணிருந்தீங்க, and where the benefit is given to them, you found excess of what is reflected in the financial statement. Financial statement சொன்னதை விடவும் எதனாச்சும் எக்ஸஸா இருந்ததுன்னா you have to get it back. புரியுது? So that's it. அதுதான் again இங்க கொடுத்திருப்பாங்க. And then important point, additional compliance, the financial position, remuneration, that and all you just go through. Section 200 additional compliance
பேமெண்ட் ஆஃப் மேனேஜர் ரெமுனரேஷனுக்கு கொடுக்குறீங்கன்னா வாட் ஆர் த அடிஷனல் கம்ப்ளைன்சஸ் யூ டு மெயின்டைன் அப்படின்னா ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி, தென் வந்து ரெமுனரேஷன் ஒரு கமிஷன் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்னது, தென் சச் as a matter has been prescribed, that and all you have to disclose. Parameters for considering remunerations. ஸோ ரெமுனரேஷன் பே பண்ணுறீங்க அப்படின்னா வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் யூ ஷுட் கன்சிடர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயரில் எப்படி இருந்திருக்கு உங்களோடது, தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெமுனரேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் கொடுக்குற காசுக்கும் அவங்க கொடுக்குற ரிட்டனுக்கும் வெதர் இட் இஸ் வர்த்தா இல்லையா, அந்த டேரக்டருக்கு நீங்கள் 1 கோடி ரூபா கொடுக்கணும் வெதர் இட் இஸ் வர்த், தட் யூ ஹவ் டு சி. தென் principal proportionally of remuneration within the company, ideally by rating a methodology. This and all you don't need to remember. Whether remuneration policy for directors differs from remuneration for the employees. Directors க்கு கொடுக்குற remuneration policy இருக்குல்ல, அதுக்கும் அதர் எம்ப்ளாயிஸ் கொடுக்குற ரெமுனரேஷன் பாலிசிக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன் தட் டிஃபரன்ஸ். தென் டேரக்டர்ஸ் எதனாச்சும் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை பிளெட்ஜ் எதனா ஷேர்ஸ் வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க, தட் ஆல்சோ யூ ஹவ் டு டிஸ்கஸ், யூ ஹவ் டு டிஸ்க்ளோஸ். தென் அவள் தான் முடிஞ்சது. இன்னும் எவ்வளோ இருக்கு? ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ லாஸ்ட் டாபிக் சார், லிசன் கேர்ஃபுல்லி, வி கேன் வைண்ட் அப். லிசன். ஸோ லாஸ்ட் செக்ஷன், காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜிங் ஆர் ஹோல் டைம் டைரக்டர், செக்ஷன் 202. லாஸ்ட் செக்ஷன் உங்களோட புக்கில் கடைசி செக்ஷன். சந்தோஷமாக படிங்க, ஹாப்பியாக படிங்க. செக்ஷன் 1 செக்ஷன் 202 வரைக்கும். அப்கோர்ஸ் 204 இஸ் அப்ளிகபிள். இங்கே லாஸ்ட் வந்து 202. So compensation for loss of office of managing or whole time director or manager என்னதுன்னா section 20 படி the company can make payment to director but not to any other director by way of compensation of loss of office or consideration as retirement from the office in connection with such loss or retirement. இப்போ அவர் விட்டுட்டு போறாரு இல்லையா, if a person is going, அந்த பர்சனோட இவ்வளோ நாள் இருந்தார்ல, ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து இப்போ வேக்கண்ட் ஆகுதா, லாஸ் ஆகுது இல்லையா, ஸோ ஃபார் தட் you can make the payment. Clear? பட் இது எப்போ மட்டும்தான் பே பண்ண முடியும்னா இந்த ஃபாலோயிங் பேமெண்ட்ஸ் கேசஸில் மட்டும்தான். இருக்கீங்களா? எனர்ஜி இருக்குதா? கவனிக்கிறீங்களா? ரஷீத், எனர்ஜி இருக்கா? இருக்கு சார். ஓகே சார். கான்சன்ட்ரேஷன் இருக்கா? சார், பட் Yes, sir. not to any other director. பேமெண்ட் யார் பண்ணாலும் மேனேஜிங் ஆர் ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜருக்கு மட்டும்தான் இந்த லாஸ் ஆஃப், மற்றவங்களுக்கு கிடையாது. அதுதான் அங்கே சொல்றாங்க. பட் நாட் டு எனி அதர் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர், அந்த மாதிரி உமன் டைரக்டர். Exactly. So only this section is applicable only for managing director or whole time director. Clear? Or manager. Okay. So அவங்களுக்கு மட்டும்தான் இந்த செக்ஷன் applicable. First, however, no payment shall be made in the following cases. டைரக்டரே வந்து ரிசைன் பண்றாரு from his office. எதனால ரிசைன் பண்றாருன்னா as a result of reconstruction of the company or if it's amalgamation with other body corporate and is appointed as a managing director of other company. சரி, நான் கதையை சொல்கிற புரிஞ்சுக்கோங்க. இப்போது அமால்கமேஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டாட்டா வந்து ஜாக்வாரை வாங்குச்சு இல்லையா, டாட்டா பாட் ஜாக், அதெல்லாம் அவ்வளோ கூட போகாதீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த அமால்கமேஷன் ஞாபகம் இருக்கா? ரீசெண்ட் டைம்ஸில் நடந்தது. சரி, ஓகே. அசியூம் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டிங் எண்ட் ஆக போகுது. I'll give this example, then we'll continue. ஒரு 15 minutes முடிச்சிடலாம், 10-15 minutes maximum. ஸோ someone please send the link. நான் அந்த கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்க. ரிலையன்ஸு ஜியோ, ரிலையன்ஸில் நீங்கள் டேரக்டராக இருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ரிலையன்ஸும் ஜியோவும் இப்போ ஒன்றா சேருது, அமால்கமேட் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிலையன்ஸில் டேரக்டரை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்க ஹோல் டைம் டேரக்டராக ஜியோவில், தட் இஸ் மர்ஜ்டு என்டிட்டி. இல்லைன்னா தென் உங்களுக்கு இந்த லாஸ் ஆஃப் காம்பன்சேஷனை தர மாட்டாங்க. ரிமைனிங் சம்மன் சென்ட் த லிங்க், ஐ வில் கண்டினியூ தேர். புரியுது இது வரைக்கும்? ஓகே சார், ஃபைன். எஸ் சார். We'll wind up in 5 minutes. Link மட்டும் அனுப்புங்க. Maximum 10 minutes.